அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசியினாலே இன்றைக்கு புதன்கிழமை நல்ல நாளிலே மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா வல்ல இறைவனால் கொடுத்தருளியதனாலே இன்றைக்கு அத்தனை பேருக்கும் உலகிலே உள்ள அத்தனை சான்றோர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒரு தகவலை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன். என்னுடைய சொந்த சரக்கோ மற்றபடி எதுவும் இல்லை. வள்ளலார் பேருபதேசம் என்று பெரிய சொற்பொழிவிலே வள்ளலார் என்ன சொன்னார்களோ அந்த செய்தியை உங்களுக்கு நான் விளக்கமாக எடுத்து சொல்லுகிறேன். ஆகையினாலே இன்றைக்கு தலைப்பு வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். அதுவும் பேருபதேசத்திலே உள்ள உண்மையை சொல்லுகிறேன். பேருபதேசம் என்பது வள்ளல் பெருமான் சிற்றுவளாகத்திலே கொடிகட்டி கொண்ட பிறகு பேசின பேச்சு, பெரிய சொற்பொழிவு, அதற்கு பேருபதேசம் என்று பெயர். பேருபதேசம் என்றால் பெரிய சொற்பொழிவு என்பது பெயர். அதாவது அதையே வள்ளல் பெருமானுடைய இறுதியான உறுதியான உயில் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த உயில் என்பது மாற்ற முடியாதது. அதை போல வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்தில் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் யாராலும் எக்காலத்திலும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட உயில் இந்த பேருபதேசம். இதற்கு பிறகு வள்ளலார் இப்படிப்பட்ட பெரிய சொற்பொழிவை வேறு எங்கும் நிகழ்த்தவே இல்லை. சிற்றுவளாகத்திலே கொடிகட்டி கொண்ட பிறகு நிகழ்த்திய சொற்பொழிவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய சொற்பொழிவை, நீண்ட அறிவுரையை அதன் பிறகு வள்ளலார் எங்கும் செய்யவில்லை. தான் சித்தையடைந்த சிற்றுவளாக திருமாளிகையிலே இந்த சொற்பொழிவை கொடிகட்டி கொண்ட பிறகு சொன்னார்கள். அதில் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த பேருபதேச சொற்பொழிவை எப்பொழுது செய்தார் என்று ஒரு கேள்வி வருகிறது. ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை பகல் 8 மணிக்கு சிற்றோளாக திருமாளிகையில் முதலாக இந்த சன்மார்க்க கொடியை கட்டி கொண்ட பிறகு அங்கு வந்திருந்த ஊர் மக்களிடையேயும் ஏற்கனவே இப்படி சிற்றோளாகத்தில் சொற்பொழிவு செய்ய போகும் செய்தி ஊரெங்கும் நாடெங்கும் பரவி இருந்ததினாலே நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த இளங்காலை பொழுதிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்தை, பெரிய சொற்பொழிவை, பெரிய அறிவின் உண்மையை வள்ளல் பெருமான் அன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதனுடைய சாரத்தை, பேருபதேசத்தினுடைய மொத்த சாரத்தை சுருக்கமாக பிழிந்தெடுத்து, அதாவது பேருபதேசத்தினுடைய மறைபொருள் என்ன என்பதை புரியும்படி விளக்கி எழுதப்பட்டதே இந்த சிறிய நூல். ஆயினும் இது மிக பெரிய உண்மையை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை இதை ஊன்றி கவனிக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்வார்கள். இந்த பேருபதேசம் வள்ளல் பெருமான் ஆற்றியது தெய்வ நிலைய பதிப்பு என்று ஆகக்கூடிய இந்த புஸ்தகத்திலே உரைநட பகுதியிலே அத்தனையும் இருக்கிறது. இதில் 200 ஆண்டுகளாக வடலூர் தெய்வ நிலையத்து மக்கள், தெய்வ நிலையத்தாரால் இப்படி பல்லாயிரக்கணக்கான புஸ்தகங்கள் போட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள செய்தியைத்தான் நான் இதில் விளக்கி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பேருபதேசத்திலே ஒரு மறைபொருள் மறைந்திருக்கிறது. அதை விளக்கி வள்ளல் பெருமான் இந்த நூலிலே சொல்லி இருக்கிறார்கள். அதனை எடுத்து முக்கியமான பகுதிகளை மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும்படி சொன்னால், தெரியும்படி சொன்னால் தெரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் வள்ளல் பெருமான் இதை பதிவு செய்து உபதேச குறிப்பிலே வைத்திருக்கிறார்கள். அதை மறைக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. வள்ளல் பெருமான் சிற்றுவளாகத்திலே துணியினாலே தைக்கப்பட்ட ஒரு கொடியை
கொடிமரத்திலே ஏற்றி கட்டினார்கள். அந்த கொடிக்கு இப்பொழுது விளக்கமும் சொல்லுகிறார்கள். அந்த கொடியானது இங்கே பறக்கிறதே சன்மார்க்க கொடி, அந்த கொடியானது வெளியிலே கிடையாது. அந்த கொடியானது நமது நாவி முதல், நாவி என்பது தொப்பில் கொடி, தொப்பில் கொடியிலிருந்து ஒரு நரம்பானது புருவமத்தி ஈராக புருவமத்தி வரைக்கும் ஓடுகிறது. அந்த நாடி என்பது நரம்புக்கு பெயர், உங்களுக்கு தெரியும். அந்த நாடி நுனியில், அதாவது நரம்பு நுனியில் புருவமத்தியின் உட்பகுதியில் உள்ளே ஒரு சவ்வு தொங்குகிறது, ஒரு சதுரமான ஒரு சவ்வு தொங்குகிறது. அதன் அடிப்புறம் வெள்ளை, மேற்புறம் மஞ்சள், பாதி பாதி, அடிப்புறம் வெள்ளை, மேற்புறம் மஞ்சள் நிறமாக அங்கு இருக்கிறது. அதை மேலே மஞ்சள் வர்ணம், கீழே வெள்ளை வர்ணமாக அந்த கொடி உள்ளே இருக்கிறது. அதைத்தான் இந்த கொடியிலேயும் மேலே மஞ்சள் வர்ணம், கீழே வெள்ளை வர்ணமாக வைத்து தைத்து வெளியே கட்டி இருக்கிறோம். இந்த கொடியானது வெளியே இல்லை, நம்முடைய உடம்புக்குள்ளே உள்ள கொடி. இந்த கொடிக்கு நாம் அளவு சொல்லவில்லை. இதை மீறி சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் கூட மேலே கால்பாக மஞ்சள், கீழே முக்கால் பாகம் வெள்ளை என அமைத்து கட்டுகிறார்கள். வள்ளலார் இப்படி கொடிக்கு அளவு சொல்லவில்லை. இது சன்மார்க்க சங்கத்துக்காரர்களாக செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு. அதுபோல சங்கங்களில் உணவை வள்ளல் பெருமான படத்திற்கு முன்பாக படையல் போட்டு கூட அதன் பிறகு விநியோகம் செய்கிறார்கள். நமது தர்மசாலையிலே அப்படியெல்லாம் ஒன்றும் செய்வது இல்லை. அங்கே உள்ள ஞானசிங்காதான பீடத்துக்கு பக்கத்திலே அந்த உணவை கொண்டு போய் வைத்து ஆராதனைகள் எல்லாம் செய்வதில்லை. நாம் வடலூரிலே உள்ள அந்த சங்கத்திலே செய்யப்படுகின்ற அந்த ஆராதனையை நாம் அதே போலத்தான் செய்ய வேண்டும். அங்கே ஆராதனை ஒன்றும் செய்வதில்லை. வருகின்ற அத்தனை பேருக்குமே வயிறார உணவு கொடுக்கிறார்கள். இதை தவிர சடங்கு, சம்பிரதாயம், சாங்கில்யம் என்று ஒன்றும் செய்வதில்லை. நமக்கு தலைமை அகமாக தர்மசாலையை எடுத்துக்கொண்டு அங்கே என்ன வழிபாடு செய்யப்படுகிறதோ அதே வழிபாடைத்தான் நம்ம சங்கங்களில் செய்ய வேண்டும். ஆனால் சங்கத்தின் தலைவர்கள் சுத்த சன்மார்க்க நிலையை அவர்கள் முற்றும் சரியாக புரிந்து கொள்ளாததினாலும், மதம் அவர்கள் மனதிலே ஊறி இருப்பதனாலும் மத சன்மார்க்கத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த ஜோதி வழிபாடு பாடலுக்கு பிறகு தீபாராதனை காட்டி முடிந்த பிறகு ஜோதி 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 சுயம் என்ற பாட்டோடு அது முடிந்து விடுகிறது. தீபாராதனை காட்டிவிட்டு எல்லோரும் உணவு கொடுக்க வேண்டியதுதான். அதற்கு பிறகு ஜோதி பாட்டு பாடிய பிறகும் பலர் பலவிதமான பாடல்களை எதையோ சொல்லி எல்லாம் பாடுகிறார்கள். இதெல்லாம் வள்ளலார் சொன்னதை மீறி செய்யக்கூடிய, நமது சொந்த அறிவை செய்யக்கூடிய, நம் அறியாமையால் செய்யக்கூடிய இது வழிபாடாகும். சுத்த சன்மார்க்க வழிபாடு என்று இதை நாம் சொல்வதற்கு இல்லை. ஆகையினாலே அன்பார்ந்த சன்மார்க்க சான்றோர்கள், சங்கத்தின் தலைவர்கள் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அத்துமீறி செய்தால் அது நமது குற்றமாகும் என்று தாழ்மையோடு உங்களிடத்திலே அன்பாக உங்கள் தாழ்வணிந்து கேட்டுக் கொள்கிறேன். நாம் வள்ளலார் சொன்னதையெல்லாம் செய்வதில்லை. எது எது செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நாம் அங்கே வழிபாட்டிலே புகுத்தி கொண்டிருப்பதை தயவு செய்து இதோடு நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். அதோடு சன்மார்க்க சங்கத்திலே வள்ளல் பெருமான் குறிக்கோளே சாதி சமயங்களை ஒழிக்க வேண்டும் என்றுதான். அதிலே வள்ளலார் பிறந்த கருணையர் குலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது அவர்களுக்குள்ளே கருணையரில் வைத்துக் கொள்ளலாம். அதற்காக வேண்டி கருணையர் சன்மார்க்க சங்கம் என்று நான் வைத்துக் கொண்டால் அது அரசியல் கட்சிகள் சாதியின் பெயராலே சங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை போல் ஆகிவிடுமே. இதை ஏன் இந்த கருணைக பெருமக்கள் சிந்திக்கவில்லை? வள்ளலாருக்கு பெருமை சேர்ப்பதாக இது அமையுமா? அமையாது. ஆகையினாலே இதையும் சற்று சிந்தித்து தயவு செய்து வள்ளலார் பெயரிலே சங்கத்தை வையுங்கள். கருணீகர் சங்கம் என்பதை நீங்கள் முடியுமானால் மாற்றிக்கொண்டு வள்ளலாருக்கு உண்மையாகவே பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம்,
வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்றாமல் நமது மனம் போனபடிக்கு எதையாவது நாம் செய்கிறதுனாலே அந்த நெறியிலிருந்து வழிமுறைகளிலிருந்து நாம் மாறிப் போகிறோம். ஆகவே உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அடியேன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளலார் செய்ய சொன்னதை சொல்லுவோம், செய்வோம். வள்ளலார் வேண்டாம் என்று சொன்னதை விட்டு விடுவோம். இதுதான் வள்ளலாருக்கு நம்ம செய்யக்கூடிய அன்பான கடமைகள். இதை மீறி செய்தால் நமக்கு என்ன வரும் என்றால், அதை மீறி செய்த குற்றத்துக்கு நாம் ஆளாவோம். இதற்கு மேலே ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. வள்ளலாருக்கு தெரியாததா நமக்கு தெரிந்து விட்டது? ஒன்றும் தெரியாத நாம் வள்ளலார் சொன்னபடி, ஆசிரியர் சொன்னபடி மாணாக்கர் கேட்டு நடந்தால் பரீட்சைகளை பாஸ் பண்ணி ஒழுங்காக படிக்கலாம். அவர் சொன்னது ஒன்று, நாம் செய்வது ஒன்றுமாக இருந்தால் எப்படி நாம் அந்த தேர்விலே வெற்றி பெற முடியும்? அது சாகா கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தேர்வு சுத்த சன்மார்க்கம். இந்த சுத்த சன்மார்க்கத்தில் உளப்பலாட்டமோ மாறுபாடோ ஒன்றும் இருக்கக்கூடாது. யமனையே வென்ற வள்ளல் பெருமான் சொல்வதை விட இன்னொரு ஞானி உலகத்திலே சொல்ல முடியுமா? ஒருவராரும் சொல்ல முடியாது. ஆகவே தயவு செய்து வள்ளலார் என்ன சொன்னார்களோ அதையே எல்லா சங்கங்களும் எல்லா சன்மார்க்கிகளும் கடைபிடித்து நடக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அடுத்த சொற்பொழிவை தொடர்கிறோம். வணக்கம்.